Hi, hello, and welcome to Mathematical 360. இதில் நான் பார்க்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இந்த சாப்டரை பற்றி தான் இன்னி நம்ம வரப்போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த எண்களும் தொடர் வரிசைகள் டாப்பிக்கில் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஸோ எண்களும் தொடர் வரிசைகளோட அறிமுகம் இன்ட்ரோடக்ஷனும், யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் யூக்ளிட் டிவிஷன் லேமா. ஸோ இந்த 2 டாபிக் தான் பற்றி தான் இந்த வீடியோ டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸ்ரீனிவாச ராமானுஜன், அதாவது பார்த்தீங்கன்னா கணிதம்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ரீனிவாஸ் ராமானுஜன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும் 1887 to 1922. ஸோ நீங்கள் எந்த மேத்தமெட்டிக்கல் டே வந்தாலும் இவரை மென்ஷன் பண்ணி நம்ம இந்தியாவில் ட்ரெண்ட் ஆவாங்க. ஸோ ஸ்ரீனிவாச ராமானுஜன் ஈரோட்டில் ஏழை குடும்பத்தில் பிறந்த மாபெரும் இந்திய கணித மேதை ஆவார். ஸோ அதாவது இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் தமிழ்நாட்டில் பிறந்த ஸ்ரீனிவாச ராமானுஜன் தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருந்துச்சு. ஸோ அப்போவே கணித மேதையாக இருந்திருக்காரு. சிறு வயதிலேயே கணிதத்தில் திறன்மிக்கராகவும் மற்றும் மின்னல் வேகத்தில் கணக்கீடுகளை செய்ய ஆற்றல் பெற்றிருந்தார். ஸோ அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் கால்குலேஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணுறதா இருந்திருக்காரு. ஸோ இவர் ஆயிரக்கணக்கில் சூத்திரங்களை தெரிவித்து அவற்றை தனது 3 குறிப்பேடுகளில் எழுதி வைத்துள்ளார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபார்முலாஸ் நிறைய பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆயிரக்கணக்கான ஃபார்முலாஸ் வந்து டெவலப் பண்ணி அதை வந்து ஒரு புக்லெட்டாகவே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவரது குறிப்பேடுகள் இன்றும் சென்னை பல்கலைக்கழகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. ஸோ அப்போ அந்த நம்ம சென்னையில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பேடு நம்ம பார்க்கலாம். பல பெருமக்களின் உதவியுடன் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் ஆராய்ச்சி மாணவரானார். அதாவது நிறைய காலேஜஸ் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆராய்ச்சிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் அந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இங்கிலாந்து சென்று 1914 முதல் 1919 வரை கணித வல்லுநர் ஜிஹெச் ஹார்டியுடன் இணைந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டார். ஸோ இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1940 19 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஹெச் ஹார்டிங்கிற ஒரு இந்த கணிதவியலாளரோட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து நிறைய ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. ஆய்லர் மற்றும் ஜெகோபியுடன் ஒப்பிடுகின்றனர். அதாவது இவரும் ஆய்லரும் ஜெகோபியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவர் கூட இந்த ராமானுஜன் அவர் வந்து கூட ஒப்பிடுறாங்க. ஏன்னா அவங்களும் நிறைய ஃபவுண்டர்ஸ். ஸோ ராமானுஜன் 30 ஆய்வு கட்டுரைகளும் மற்றும் ஜிஹெச் ஆய்வுடன் இணைந்து 7 ஆய்வு கட்டுரைகளும் படைத்துள்ளார். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 30 ப்ராக்டிகல் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜிஹெச் ஆய்வுடன் சேர்ந்து ஒரு 7 பண்ணியிருக்காரு. 32 வருட குறுகிய கால ஆயுட்காலத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ஒரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் மட்டும் தான் இருந்திருக்காரு. அந்த 32 இயர்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா 3972 சூத்திரங்கள் மற்றும் தேற்றங்களே உருவாக்கியுள்ளார். அது மொத்தம் 3972 சூத்திரங்கள். அதுவும் நம்ம ஃபார்முலான்னு பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, சேஸ்கர் பிஸ்கர் அந்த மாதிரி ஃபார்முலாவும் தேற்றம், சில தேற்றம் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற தேற்றம் எல்லாத்தையுமே வந்து 3972 இருக்கிற பேர் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. இவரோட ஆராய்ச்சிக்காக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இவருக்கு 1916ஆம் ஆண்டு பிஏ ஆய்வு பட்டம் வழங்கியது. இது இன்றைய முனைவர் பிஹெச்டி பட்டத்துக்கு நியமனது. அந்த காலத்துல 1914 வந்து பாத்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா பிஏ ஆய்வுங்கிறத அவருக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ அதை கம்பேர் பண்ணீங்கன்னா பிஹெச்டி பிப்ரவரி 10th அந்த காலத்துல வந்து 5th படிச்சா 10th அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிஏ படிச்சதே பிஹெச்டி ஈக்குவலா இருக்குது. அந்த அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு. என் கணிதத்தில் அவருடைய பங்களிப்பிற்கு லண்டன் ராயல் சொசைட்டியின் மதிப்பு மிக உறுப்பினர், அதாவது ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி. ஸோ இந்த எண் கணிதத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எண்கிற டாபிக் தான் பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி, அதாவது எஃப்ஆர்எஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்தஸ்து வந்து 1915 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் அந்த மாதிரி அந்தஸ்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெல்லோ ஆஃப் ராயல்ட்டி அவருக்கு கொடுத்துருக்காங்க 1918. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கணிதம்னு சொல்லி இந்தியாவில் சொன்னாவே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஸ்ரீனிவாச ராமானுஜனை வச்சு தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இசாங்கு எலும்புகள் எண்பதிவுகள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மனிதர்களுக்கு எண்களை பற்றி படிப்பது மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எண்களை பற்றி படிச்சிருக்காங்க. 25,000 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்திய லெபாம்போ,
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எமோபா மற்றும் இசாங்கோ எலும்புகளின் கண்டுபிடிப்பானது மனிதர்கள் தங்களது அன்றாட தேவை கணக்கிடும் முறைகளை பயன்படுத்தி உணர்த்துகிறது. ஸோ இந்த எலும்பு ரெண்டையும் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெபாம்போ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இசாங்கோ. ஸோ இதுதான் இந்த 2 எலும்பு. ஸோ இந்த எலும்புல பார்த்தீங்கன்னா இப்போ 9 லைன்ஸ் போட்டிருப்பாங்க, 19 லைன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21. ஸோ இந்த மாதிரி கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்து அந்த காலத்துல இருந்து 25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த எலும்புலயே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. முக்கிய கணித மேதைகளில் ஒருவராக திகழ்ந்த யூக்ளிட் எழுதிய புத்தகமான எலிமெண்ட்ஸ் 13 தொகுதிகளை கொண்டது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த கணித மேதை இருக்காரு பாத்தீங்கன்னா யூக்ளிட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ மொத்த எலிமெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா மொத்த எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 13 தொகுதிகள் கொண்டு எழுதியிருக்காரு. அதாவது எலிமெண்ட்ஸ்ங்கிற புக் நேம்ல மொத்தம் 13 தொகுதிகள் எழுதியிருக்காரு. அது முதலாறு தொகுதியில் வடிவில் சார்ந்தவை. ஸோ இப்போ யூக்ளிட் எழுதுறது முதலாறு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவல், அதாவது ஜாமெட்ரி பேஸ் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் 6 தொகுதி இருக்கும். இதனாலேயே யூக்ளிட் வடிவலின் தந்தை என்னமே அழைக்கிறான். ஸோ இந்த எழுதுனா இந்த எலிமெண்ட்ஸ்ங்கிற புக்ல ஃபர்ஸ்ட் 6 டாபிக் வடிவில் இருக்கிறனால இது வடிவலின் தந்தைன்னு சொல்றாங்க யூக்ளிட்னா. ஆனால் அவர் அடுத்த சில தொகுதிகளில் எண்களின் பண்புகளை பற்றி அறிந்து கொள்ள பல அடிப்படை தகவல்களை வழங்கியுள்ளார். ஸோ இப்போ அந்த 6 சாப்டர் வடிவலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்கள் ரிலேட்டடா, அதாவது நம்ம பார்க்குற சாப்டரோட எண்கள் ரிலேட்டடா வந்து நிறைய இது கொடுத்துருக்காரு பண்புகளை. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம், இது நீங்கள் முந்தைய வகுப்புகளில் செய்த எண்களின் மீன் வகுத்தல் முறையின் சுருக்கமே ஆகும். அதாவது யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மீன் பண்றாங்கன்னா, ஸோ நீங்கள் முந்தைய வகுப்பில் எண்களின் நீள்வகுத்தல்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு ஒரு 21, அதாவது பார்த்தீங்கன்னா 21/4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது வகுத்தல் போட்டுக்கணும், வகுத்தல் 4 இருக்குன்னா நம்ம இங்க என்ன பண்ணுவோம், ஸோ ரூட் எடுத்துட்டு இதுக்குள்ள 21 போட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன எதால வகுக்கணும் 4 அப்படின்னா 4 ஆல் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி வகுத்து போட்டுரும் பாத்தீங்களா, அதான் வந்து பாத்தீங்கன்னா யூக்ளிடின் வகுத்தல் தேற்றம். அதுவும் 2 சேம்ங்கிறாங்க. தேற்றம் 1, யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம். ஏ மற்றும் பி, ஏ கிரேட்டர் தன் பி. ஸோ ஏ வந்து பியோட பெருசா இருக்கணும் என்பன ஏதேனும் இரு மிகை முழுக்கள். மிகை முழுக்கள்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம் ஹோல் நம்பர்ஸ்னா என்ன, நம்பர்ஸ்னா இன்டிஜர்ஸ்னா என்ன, அதாவது மிகை முழுக்கள் இப்படின்னு எல்லாம் பார்த்துருக்கோம். அதோடய பார்த்து தெரியும் முழுக்கள்னா மிகை முழுக்கள்னா பிளஸ்ல இருக்கிற 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எல்லா வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகை முழுக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர், அதாவது இவர் சொன்ன தேட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர். இங்க ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0க்கும் பிக்கும், அதாவது இந்த பி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 0க்கும் பிக்கும் பிட்வீன்ல தான் இந்த ஆரோட வேல்யூ இருக்கும் என்றவாறும் கியூஆர் என்பது மிகை முழுக்களாக கிடைக்கும். அதாவது இந்த கியூவும் ஆரும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்த மிகை முழுக்கள், அதாவது தனித்தனியா மிகை முழுக்கள், அதாவது பிளஸ் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ இதே இவரோட தேற்றம். ஸோ ஒரு தேட்டத்தில் அதான் சொல்றாங்க ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர். நீங்க இந்த வகுத்துல பார்க்கும்போது இன்னும் பெட்டரா புரியும். வகுத்தில் கிடைக்கும் மீதியானது வகுக்கும் எண்ணை விட எப்போதும் சிறிதாக அமையும். அதாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா வகுத்தில் கிடைக்கும் மீதியானது, ஸோ இப்போ இந்த வகுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 4ஆல வகுக்கிறோம்னு வச்சுக்கலேன். ஸோ இப்போ இங்க 4 போடும்போது என்ன ஆகும், 5 டைம்ஸ் போடுவோம், 5 டைம்ஸ் 20 வரும். பேலன்ஸ் ஒன்று இருக்கு, 1 இருக்கு, அதாவது பேலன்ஸ் 1 இருக்கா, அதாவது வகுத்தலின் கிடைக்கும் மீதியானது. ஸோ இப்போ இது என்ன, இதுதான் மீதி 1ங்கிறதுலாம் வகுக்கும் எண்ணை விட எப்போதும் சிறிதாக அமையும். ஸோ வகுக்கிற எண் என்ன 4, வகுக்கிற எண் 4. ஸோ அதை விட இது என்ன இருக்கு, ஸ்மாலாக இருக்கு. அதுதான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. ஆர் ஈக்குவல் டு 0 ஏ ஈக்குவல் டு பிக்யூ, ஏன்னா பி ஆனது ஏ வகுக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வெறும் 20 மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 டைம்ஸ் போட 20 வந்துடும், கீழே மீதி 0 தான் வரும். அப்போ என்ன ஆகும், 5 டைம்ஸ் வரும். அது அந்த இடத்துல என்ன ஆகும், இங்க வந்து ஆர் 0, அதாவது மீதிங்கிறதே இருக்காது. இந்த இடத்துல ஆறுங்கிறது தான் மீதி, கியூங்கிறது தான் ஈவு, அதாவது டிவைட் பண்ற இடத்துல. ஸோ இப்போ நமக்கு ஆர் மீதி 0 வந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த இதுல 0 போட்டீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பிக்யூ ஆகும். மறுதடையாக பி ஆனது ஏ வகுக்கும் ஏ ஈக்குவல் டு பிக்யூ. ஸோ இதை பற்றி இன்டெப்தா ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளிடின் வகுத்தல் தேற்றம் சார்ந்த கணக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்தா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.